ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு நாய்க்குட்டி 5 நாய்க்குட்டி அங்கே இருந்துச்சு. அந்த 5 நாய்க்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் ஊற்றிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த நாய்க்குட்டிக்கு நான் பால் ஊற்றக்கூடாதான், சாப்பாடு போடக்கூடாதான், பிஸ்கட் போடக்கூடாதான். எல்லோரும் ஊரே சேர்ந்துக்கிட்டு என்னை திட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ எதுக்கு செய்கிற? நீ ஏன் அதெல்லாம் செய்கிற? உனக்கு என்ன அவ்வளோ அக்கறை? நீ பெரிய அவ்வளோ பெரிய தியாகியா? அப்படியா இப்படியான்னு என்னை கழுவி ஊற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்லது செஞ்சது கூட ஃப்ரெண்ட்ஸ் திட்டுவாங்க சொல்லுங்கள். அவங்க தான் செய்யலை, சரி நாய்க்குட்டியாச்சே கொஞ்ச நாள் நம்ம செய்வோம், அப்புறம் அது எங்கேயாவது போயிடுச்சுன்னா அது தானாகவே சாப்பாடு தேடிக்கும் அப்படின்னு வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சேன். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே நீ செய்யறதா இருந்தால் உன்னோட வீட்டுக்கு நீ தூக்கிட்டு போய் செய், ஏன் இங்கே வந்து செய்கிற? அது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடு தள்ளி அந்தாண்ட தெருவில் தான் போட்டிருக்கு, சரிங்களா? நாங்கள் அப்படியே தான் நாங்கள் போவோம் வருவோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியை பார்க்க எனக்கு பாவமாக இருந்ததுனால நான் வந்து பார்த்திங்கன்னா பால் பிஸ்கெட்டு எல்லாமே போட்டேன். அது ஃபஸ்ட்டுன்னா என்னுடைய பிள்ளைங்க தான் வந்து அந்த நாய்க்குட்டியை பார்த்து ஆசையாக இருக்குன்னு பால் ஊற்ற சொல்லுவாங்க, பிஸ்கட் போட சொல்லுவாங்க, எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. அதனால் நான் போய் செய்வேன். சரி நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே இந்த திறமை இருக்குது, இறக்க குணம் இருக்குது, அதனால் நம்ம செய்வோம் அப்படிங்கிறதுக்காக நான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையே பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாதுன்னு வந்து தடுக்கிறாங்க, செய்யக்கூடாதுன்னு சொல்லி வந்து தடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நியாயம்? நீங்களே சொல்லுங்கள், இது என்ன நியாயம்? ஒரு பாவம், ஒரு வாயிலா ஜீவன், சாப்பாடு குட்டி, ரொம்ப குட்டி, அதில் 5 குட்டி இருந்தது, 2 குட்டி ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருச்சு. அந்த நாய்க்குட்டியை ரோட்டில் தூக்கி போட்டு ஆக்சிடெண்ட் ஆகி கொண்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதான் உண்மை. அந்த நாய்க்குட்டி தானாக அடிப்படலை, ரோட்டில் தூக்கி போட்டு கொல்ல வச்சுட்டாங்க. அதனால் அது இறந்துருச்சு. அதோடைய தாய் நாய்க்குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். அந்த நாய்க்குட்டி இங்கே வரும்னு அந்த தாய் நாய்க்குட்டிக்கு நான் தினைக்கும் நான் தான் சாப்பாடு வைக்கிறேன். பால் சாப்பிட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நாய்க்குட்டிக்கு போய் பால் கொடுக்க முடியும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு ஈவி இறக்கம் எதுவுமே இல்லை. யாரும் எங்கேயே போகிறாங்க, நம்ம நல்லா இருந்தால் போதும்னு தான் நினைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும். ஆனால் எங்களால் அப்படி நினைக்க முடியல, என் பிள்ளைங்களால் அப்படி நினைக்க முடியல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்சது தப்பாக ரைட்டாக நீங்களே சொல்லுங்கள். தப்புனா கமெண்டில் சொல்லுங்கள், ரைட்டுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், என் பிள்ளை ரைட்டுன்னு சொல்லுது. இந்த சின்ன குழந்தைய கூட தெரியுது பாருங்கள். வாயிலா ஜீவனுக்கு பால் ஊற்றணும், சாப்பாடு போடணும். அது எங்கே ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பிடுவோம்? நீங்களே சொல்லுங்கள். அதெல்லாம் சம்பாரிச்சு சாப்பிடுமா? இல்லை அது பார்த்தீங்கன்னா தெருநாய், நம்மள மாரி யாரோ இல்லை இறக்கவனவங்க உள்ளவங்க தான் அதுக்கு சாப்பாடு போடுறாங்க, பால் ஊற்றுறாங்க. அதை கூட செய்யக்கூடாதுன்னு சொல்லி சில ஜென்மங்கள் சுற்றிட்டு இருக்கு. நீ ஏன் அங்கே செய்கிறதா இருந்தால் உன் வீட்டில் தூக்கிட்டு போய் செய்ய. 5 குட்டி ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து அதில் 2 குட்டி இறந்துருச்சு. சத்தம் போடாதீங்க. அதில் 2 குட்டி இறந்துருச்சு. எப்படி செய்ய முடியும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே. யாரோ ஒருத்தவங்க ஊற்றிட்டு போகிறாங்க, அது எங்கேயோ வாழ்ந்துட்டு போகுது, அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இருக்கிறவங்க அப்படி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன தான் அவங்களுக்குலாம் கடவுள் இறக்க குணத்தையும் வச்சு படைக்கலையாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாவம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அந்த 3 குட்டியும் இப்போ கூட பாருங்கள், நான் என் பொண்ணை ஸ்கூல்லேருந்து வேனில் அழைக்கிறதுக்கு போனேன். அப்போ அந்த 3 குட்டி வந்து எங்களே சுற்றி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்க ஒரு சின்னதாக ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் அது அவங்களுக்குலாம் தெரியல. இந்த மாதிரி தெருநாய், சத்தம் பாருங்க, இந்த மாதிரி தெருநாய் இருந்தால் தான் நம்ம ஊரும் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு திருடங்க யாரும் வரமாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அக்கறை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாயை கண்டவே கல் எடுத்து அடிக்கிறாங்க. அதுவும் ஒரு உயிர் தானே, அதுவும் ஒரு உயிர் தானே. இந்த பூமியில் அதுவும் தானே வாழ்கிறதுக்கு படைச்சிது. சத்தம் போடாதீங்க. அதுவும் தானே வாழ்கிறதுக்கு படைச்சிது. ஆனால் இந்த மக்கள் இவங்க மட்டுமே வாழணும், இவங்களுக்கு மட்டுமே எல்லாமே, அடுத்தவங்களுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம நல்லா இருந்தால் போதும், நம்ம அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது, அடுத்த உயிரினும் நல்லா இருக்கக்கூடாது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. நான் செஞ்சது தப்பாக ரைட். இப்போ பாருங்கள், அவங்க திட்டினதுலேருந்து நான் 3 நாள் சரி நான் போகிறதே இல்லை. நம்ம எதுக்கு அடுத்தவங்க பேச்சில் விழுவணும் அப்படின்ட்டு நான் விழுவலை. அதோடைய தாய் நாய்க்குட்டி இங்கே வரும், அந்த தாய் நாய்க்குட்டிக்கு நான் சாப்பாடு போடுவேன், பால் ஊற்றுவேன், எல்லாமே நான் பண்ணுவேன். ஆனால் அங்கே போய் இந்த குட்டி நாய்க்கு என்னால் செய்ய முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து எல்லாம் திட்டுறாங்க, நீ ஏன் செய்கிற நீ செய்கிறதா இருந்தால் அங்கே இங்கே தூக்கிட்டு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எங்கேயும் வச்சுருக்க முடியாது, சரிங்களா? இன்றைக்கி 3 குட்டியை எப்படி ஒரு வீட்டில் வச்சுருக்க முடியும் சொல்லுங்கள்? அது நான் கொஞ்ச நாள் அது பெருசாக வர வரைக்கும் வளர்ந்ததுன்னா அதுக்கப்புறம் அது எங்கேயாவது போயிடும். அதுக்கப்புறம் வளர்ந்ததுன்னா சாப்பாடு தேடி எங்கேயாவது போய் தான் ஆகணும். ஆனால் அந்த மக்களுக்கு புரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சது ரைட்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 3 நாளாக நாங்கள் சரி போகிறதே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.